ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு க்ளீனிங் வீடியோ தாங்க. கிச்சனை வந்து க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பூஜைக்காக அப்படியே வீடே ஃபுல்லாக க்ளீன் பண்ணுவேன் இந்த மந்த்து. ஸோ என்னோடய கிச்சன் வந்து ரொம்ப ரொம்ப குட்டி கிச்சனுங்க. என்னோடய சொந்த வீட்டில் என்னோடய கிச்சன் வந்து இப்படி ஓப்பனாக தான் இருக்கும். கபோர்டு ஒர்க்கு அந்த மாதிரிலாம் எதுவுமே போடல இப்போ வரைக்கும். இப்படி தான் ஓப்பனாக தான் இருக்கும். அப்பப்போக்கி க்ளீன் பண்ணுறதுக்கு இது ஈஸியாக தாங்க இருக்குது எனக்கு. ஸோ இதில் வந்து ஒரு சில பொருட்கள் வந்து நான் வந்து ஒரு 2 இயர்ஸாகவே ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் இப்போ தான் 1 இயராக தான் மீஷோலலாம் நிறையா ஆர்டர் பண்ணுறேங்க. அதுக்கு முன்னாடிலாம் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணுவேன். ஸோ அப்படி நான் வாங்கி யூஸ் பண்ண ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரீசெண்டாக இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து சேல் போடுறாங்க. இண்டிபெண்டன்ஸ் டேக்குன்னு சொல்லி சேல் போடுறாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக அந்த நல்ல ஐட்டம் நான் கிட்டத்தட்ட 1½ இயர்ஸ் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா, ரேட் வந்து கொஞ்சம் கம்மியாக போடுற மாதிரி ஃபீல் ஆச்சு எனக்கு. சரி, அப்போ இந்த கிச்சன் வீடியோ எடுத்து போடும் போதில் என்னென்ன ப்ராடக்ட்லாம் வந்து ஓகேவாக இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கும் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு நினச்சி தாங்க பண்ணுறேன். ஸோ இந்த ரேக்லாம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 11 இயர்ஸ் ஆயிடுச்சு நான் அந்த வீட்டுக்கு வந்த புதுசு வாங்கினது. பட் இதெல்லாம் வந்து லோக்கலில் பக்கத்தில் ஒரு ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். அப்போயே வந்து ஒரு 800 ருபீஸ் அந்த மாதிரி வாங்கியிருந்தேன் இந்த ரேக்கு. வாங்கினதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து அப்படியே ஸ்க்ரூ பண்ணி மாட்டின மாதிரி இருந்தது செவுத்துல. பட்டு இது க்ளீன் பண்ணுறப்ப ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதனால் ஹஸ்பண்ட் வந்து இதை ஸ்க்ரூவெல்லாம் கழட்டி எனக்கு தனியாக எடுத்து கொடுத்தாங்க. எடுத்து கொடுத்ததுக்கப்புறம் நல்லா சூப்பராகவே க்ளீன் பண்ணிட்டேங்க. கிட்டத்தட்ட ஒரு 6-7 வருஷம் கழித்து செவுத்துலேருந்து அப்படியே எடுத்தோம். ஸோ அப்படியே இந்த இடத்த வந்து கொஞ்சம் பெயிண்ட் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னதும், ஒரு 1 லிட்டர் வந்து பெயிண்ட் வாங்கிட்டு வந்து ஹஸ்பண்டே வந்து அந்த கிச்சன் ஃபுல்லாக எனக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு, எல்லாத்தையும் எடுத்து ஜாமான் எடுத்து ஒதுக்கிட்டு, இவ்வளோ தான் என் கிச்சன் பார்த்துக்கோங்க, இப்படி தான் இருக்கும். ஸோ எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எனக்கு வந்து பெயிண்ட் பண்ணி கொடுத்தாங்க அவங்க. நம்ம கொஞ்சம் பெயிண்டெல்லாம் கையில் ஒட்டி எல்லா வேலையும் பார்த்தேங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா வாங்கி கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு. இன்னும் ஓப்பனே பண்ணாமல் வச்சுருந்தேன் நான். சரி, இப்போ இந்த க்ளீன் பண்ணுறப்ப ஓகே கொஞ்சம் நம்ம பாக்ஸ்லாம் மாற்றிடுவோம். கொஞ்சம் பிளாஸ்டிக் டப்பாவில் உள்ளது எல்லாமே வந்து இந்த மாதிரி கிளாஸ் பாட்டிலு அந்த மாதிரி மாற்றிடுவோம் அப்படின்னு நினச்சி தான் எடுத்தேங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் பிரியாணி ஜாமான் லாஸ்ட் இயர் வந்து கொல்லி ஹில்ஸ் போயிருந்தப்போ அங்கே வந்து நல்லா தரமானது கிடச்சதுன்னு சொல்லி கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேங்க. ஒரு 1000 ருபீஸ் கிட்ட வந்து அந்த ஜாமான்லாம் வாங்கிட்டு வந்தது தான். ஸோ அதை வந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு டப்பாவில் வந்து மொத்தமாக கவரை தான் சேவ் பண்ணியிருந்தேன். ஸோ அது எல்லாத்தையுமே தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாக்ஸில் வந்து எடுத்து நல்லா க்ரிப்பாக தாங்க இருந்தது. அந்த மூடி எல்லாமே டைட்டாக இருந்தது. நீங்கள் மூடியை பிடிச்சி தூக்குனாலே பாட்டில் வந்து நல்லா க்ரிப்பாக தான் இருந்தது. ஸோ எல்லாத்துலேயுமே அந்த பொருட்கள்லாம் போட்டு பேக் பண்ணிட்டேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த பாட்டில் எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி ஒரு ரேக்கில் தாங்க நான் அடுக்கி வச்சுருக்கேன். இந்த ரேக்கு பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 230 240 தான் வாங்கியிருந்தேன். கிட்டத்தட்ட இதுவுமே வந்து ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு தாங்க இருக்கேன் நான். நல்லா தான் இருக்குது. குவாலிட்டி வைஸ் எல்லாமே வந்து இது நல்லா தான் இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த 3 டயர் ஸ்டோரேஜ் ரேக் வந்து சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கினேங்க. கிட்டத்தட்ட 1200 300 வாங்கினேங்க. பிளாஸ்டிக் கொஞ்சம் அவாய்ட் பண்ணணுன்னு சொல்லி தான் நான் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் அப்பப்போக்கி இதை மாற்றிக்கிட்டே வந்தேங்க. ஸோ இப்போ இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் கீழே அந்த ட்ராலி இல்லாமல் நான் ஒரு பட்ஜெட்டபுளான ரேட்டில் இருந்ததுங்க. அரௌண்ட் ஒரு 800க்குள்ளே சூப்பராக இருக்குது உங்களுக்கு. ஸோ சிஸ்டருக்கு இப்போ தான் நான் ஆர்டர் போட்டேன். ஸோ அதனால் உங்களுக்கும் அந்த ப்ராடக்ட் லிங்க் வந்து டேக் பண்ணுறேங்க. உங்களுக்கு யாருக்காவது தேவை அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்னோடய வலது கை அப்படின்னே சொல்லலாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா கிச்சன் மேடையில் சைடில் இது தாங்க வச்சுருப்பேன் நான். டக்குன்னு உப்பா மஞ்சளா எதுனாலும் டக்குன்னு இதில் தான் எடுப்பேன் நான். ஒரு டீ தூள், சீனி, சர்க்கரை எல்லாமே இதில் தான் வச்சுருப்பேன். ஸோ இந்த இது வந்து கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 2 இயர்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு தான் வாங்கினேன் இந்த ரேக்கு. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அதில் அந்த விரிச்சிருக்க மேட்டு கூட நான் வந்து அதில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன். அந்த க்ரீன் கலரில் விரிச்சிருக்கேன் பார்த்தீங்களா, அதுதான். பாருங்கள், இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணிட்டேன் நான் இப்போ. ஸோ அது ஃபுல்லாக டஸ்ட்டாக இருந்ததில் எடுத்து க்ளீன் பண்ணிட்டேன். க்ளீன் பண்ணிவிட்டு இந்த ஷீட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1½ இயர்ஸாக யூஸ் பண்ணுறேங்க. இதையும் வந்து அப்பப்போக்கி நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை ரொம்ப இதாகிடுச்சுன்னா நம்ம பழசில் போட்டு திரும்ப வேறு அந்த ஷீட் வாங்கிக்கலாம். ஸோ இந்த ஷீட்டுமே வந்து ரோலாக கிடைக்குங்க. 5 மீட்டர் அந்த மாதிரி கிடைக்கும்.
நான் உங்களுக்கு லிங்க் வந்து ஷேர் பண்ணுறேங்க. அந்த ஷீட் வாங்கி நம்ம வந்து கட் பண்ணி போடுறப்ப நமக்கு கீழே வந்து பாழாகாது நமக்கு. ஸோ நம்ம ஏன்னா டெய்லி யூஸ் பண்ணுறோமா, அப்போ ஏதாவது பொருள் எடுக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக 2 உப்பு கொட்டும். 2 நான் ஒரு நேரம் கவரோடு சேர்த்து கூட இதில் வச்சுருவேன். ஸோ எப்படியும் என்னோடய கிச்சன் வந்து நாஸ்தியாக ஆகும். ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய வலது கை அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு. ஸோ கீழே வந்து அந்த பெரிய ஜாடியில் உப்பு, ஒன்றில் புளி வச்சுருப்பேன். அப்புறம் இந்த குட்டி குட்டி பாக்ஸஸ் இது உங்களுக்கு தெரியும். மோஸ்ட்லி வந்து டிமார்ட்டில் தான் வாங்கியிருப்பேன் அந்த கிளாஸ் பாட்டில்ஸ்லாம் உங்களுக்கு. இதே மாதிரி அந்த ஆன்டி ஸ்லிப் மேட்டு அப்படிங்கிறது தான் உங்களுக்கு. இதை தான் வந்து அந்த கபோர்ட்லேயும் உள்ள ரேக்லேயும் இது தான் போட்டிருப்பேன் நான். ஸோ ஈஸியாக இருக்குங்க க்ளீன் பண்ணுறதுக்கு. ஒரு மந்த்லி ஒன்ஸோ இல்லை 2 மந்த்ஸ் ஒர்க்கையோ ஃபுல்லாக அப்படியே எடுத்துகிட்டு அந்த ஷீட்டை மட்டும் நம்ம கழுவிட்டோனாலே அப்படியே யூஸ் பண்ணலாங்க. நெக்ஸ்ட்டு இந்த பெரிய பெரிய பாத்திரங்கள்லாம் முந்தி ஷெல்ஃபில் தாங்க அடுக்கி வச்சுருந்தேன். பட் நிறைய கரப்பான்பூச்சி வர ஆரம்பிச்சது. அப்புறம் தான் இந்த பெரிய சில்வரில் வந்து பாத்திரம் கழுவி போடுற அந்த சிங்க் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, இது தான் வாங்கியிருந்தேன். இது வந்து சரவணா ஸ்டோர்ஸில் வாங்கியிருந்தேங்க. பட் இதோட லிங்க்கும் இப்போ கொடுக்குறேன் நான். இதுவும் இப்போ கம்மி ரேட்லேயே வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கார்னர் ரேக்குங்க. இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கினது தான் உங்களுக்கு. ஸோ இதில் வந்து அந்த இரும்பு கடாயி, அப்புறம் அந்த அருவாமனை, அப்புறம் சாமிக்கு தூபக்கால் காமிக்கிறதுக்கு இது வச்சுருவேன், சாம்பிராணி புகை காமிக்கிறது, இந்த ஐட்டங்கள்லாம் இங்கே வச்சுருப்பேங்க நான். அந்த இரும்பு கடாயில் வந்து ஹென்னா பேக் வந்து ப்ரிப்பேர் பண்ணுவேங்க தலைக்கு தேய்க்கிறதுக்கு. அதுக்கு தான் அந்த இரும்பு கடாயை வச்சுருக்கேன். மேலே ஏதாவது ஸ்டோர் பண்ணி வைக்கணுன்னா வச்சுக்கலாம் நான். அதுக்கப்புறமா இந்த மேட்டு வந்து இப்போ ரீசெண்டாக ஆர்டர் போட்டு வாங்கினது தாங்க. இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்க. இது வந்து கிச்சனில் வந்து அந்த ஷெல்ஃபில் விரிக்கிறதுக்காக தான் வாங்கியிருந்தேன். 5 மீட்டர்ஸ் உள்ளது. ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க இது. ஸோ இது வந்து நிறையா கலர்ஸ், நிறையா வெரைட்டிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஃப்ளிப்கார்ட்டில். ஸோ இந்த மேட் வந்து நம்ம விரித்து வைக்கிறப்ப ஈஸியாக இருக்குது க்ளீன் பண்ணுறதுக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ நான் அப்போ தான் காமிச்சேன் பார்த்தீங்களா ஷெல்ஃபு. இந்த 2 ஷெல்ஃபையும் வந்து இப்போ க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மேட்டு தான் விரிச்சிருக்கேன். கீழே கொண்டு வந்து அந்த மடித்து விட்றப்ப மட்டும் டபுள் சைட் டேப் வச்சு ஒட்டியிருக்கேன் அடியில் அவங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி பார்ட்டிஷனாக பிரிச்சுருவேங்க. பிரிச்சுட்டு ஒரு இதில் வந்து ஃபுல்லாக பவுலாக போட்டு வச்சுருப்பேன் நான் உங்களுக்கு. இதில் அடுத்ததில் ஃபுல்லாக டம்ளாஸாக போட்டு வச்சுருப்பேன். அடுத்ததில் வந்து இந்த கிச்சனுக்கு தேவையான சின்ன சின்ன ஸ்பூன்ஸு, கரண்டி அந்த மாதிரி உள்ளது. அதுக்கு அடுத்ததில் நைஃபு, சிசரு. ஸோ இந்த மாதிரி தாங்க பிரித்து வச்சுருப்பேன். வாட்டர் பாட்டில் ஒரு இதில் வந்து எண்ணெய் பாட்டிலு அந்த மாதிரி வச்சுருப்பேன். இங்கிட்டு பார்த்திங்கன்னா ஸ்பூன் தொங்க போடுறது, கரண்டி தொங்க போடுறதுன்னு இந்த தொங்க போடுற ஐட்டம்லாம் இந்த பக்கம் இருக்குங்க. ஸோ இவ்வளோ தாங்க என்னோடய குட்டி கிச்சன் வந்து. அதே மாதிரி பாத்திரம் கழுவி போடுறதுமே வந்து பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாமல் இப்போ வந்து கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக இது யூஸ் பண்ணுறேங்க. ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இதுவுமே ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கினது தாங்க. ஸோ நிறைய வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு தான் ஒரு 1.5 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் நிறையா திங்ஸ் வந்து மாற்றிருக்கேன். பிளாஸ்டிக் இல்லாமல் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலு. இந்த பிளேட்லாம் வச்சுருக்கேன் பார்த்திங்களா, இந்த ரேக்கும் வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டு வாங்கினது தான். ஸோ உங்களுக்கு நான் லிங்க்கு தரேங்க எல்லாத்துக்குமே. கண்டிப்பாக உங்களுக்கு யாருக்காவது தேவைன்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் அப்போ அதை பார்த்தீங்களா, இந்த க்ளீன் பண்ண ரேக்கில் தான் ஃபுல்லாக அடுக்கி வச்சுருக்கேன். இது லாஸ்ட் டைம் வந்து இது ஒன்று வாங்கியிருந்தேன் க்ராசரி ஐட்டம் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லி. இப்போ லேட்டஸ்ட்டாக 2வது ஒன்று வாங்கியிருந்தேன். ஸோ இதில் கொஞ்சம் பூஜை ஜாமான்லாம் கொஞ்சம் உள்ளே அடுக்கி வச்சுருக்கேங்க அதில். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு மண்பானை ஸ்டாண்டுங்க. இந்த சம்மருக்கு வந்து ஒரு மண்பானை வாங்கிட்டேன். மே மந்த் வந்து வாங்கிட்டேன். அதை எதில் வைக்கனே தெரியலை எனக்கும். வீட்டில் வந்து குட்டி கிச்சனாக இருக்கா, கிச்சனில் எங்கே வைக்க அப்படிங்கிறதே தெரியல. அப்புறம் நம்ம ஃப்ளிப்கார்ட்டில் பார்க்குறப்ப இந்த ப்ராடக்ட் வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி ரிவ்யூ போட்டிருந்தாங்க. சரின்னு வாங்கிட்டு இது மேலே வச்சா மண்பானை வந்து டிகிடுன்னு ஆடுது உங்களுக்கு. ஸோ கீழே அந்த பிளேட் இருக்குது பார்த்திங்களா, அந்த பிளேட்டு வந்து பிளேட்டில் போய் தான் நிற்கிது. ஸோ அப்போ அந்த பிளேட்டை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக கீழே வந்து ஒரு துணி மட்டும் மடித்து வச்சிட்டேங்க. ஸோ அந்த துணி வச்சதும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா ஸ்டிஃபாகவே நின்றுக்கிடுச்சுங்க. கீழே அது மாதிரி உள்ள ட்ரேயில் வந்து நம்ம டம்ளர் அந்த மாதிரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை வந்து நான் மாடியில் உள்ள ரூமில் தூக்கிட்டு போய் வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிச்சு தான் இந்த மாதிரி ஒன்று ஆர்டர் போட்டு வாங்கினேங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இந்த ஸ்டென்சில்ஸுங்க, சின்னதாக உள்ளது, மீடியம் சைஸில் பார்ட்ரு, நம்ம கோலம்லாம் போட்டோம்னா பார்ட்ரு போடுற மாதிரி உள்ள ஸ்டென்சில்ஸு, யானை மாதிரி உள்ளது, தாமரைப்பூ மாதிரி உள்ளது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே நிறையா ஸ்டென்சில்ஸ் வச்சுருக்கேங்க. இது வந்து லாஸ்ட்டாக பூஜை வீடியோஸ் போட்டிருப்பேன் நான், நீங்கள் பார்த்துருப்பீங்க நங்கநல்லூரில். இந்த 4 ஸ்டென்சிலும் நங்கநல்லூரில் வாங்கினது தாங்க.
இது போக ஃப்ளிப்கார்ட்டில் வந்து ஒன்று ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இது வாங்கி கிட்டத்தட்ட 3 மந்த்ஸுக்கு மேலே ஆயிடுச்சு. பட்டு இது வரைக்கும் ஓப்பன் கூட பண்ணாமல் இருந்தேங்க. என்ன வாங்கினேன்னு கூட மறந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. இந்த ஓம் சரவண பவா வந்து ரொம்ப நாளாக தேடிக்கிட்டு இருந்தது. பட் இது வாங்கி ஏதோ ஒரு அவசரத்தில் அப்படியே ஷெல்ஃபில் தூக்கி போட்டேன் போல். ஸோ பின்னாடி பார்க்குறதெல்லாம் மீஷோ ஐட்டம்ங்க. அதை அடுத்த ஷாப்பிங்கில் காமிக்கிறேன், மீஷோவில் வாங்கினது எல்லாமே. ஸோ இந்த ஸ்டென்சில் வந்து சூப்பராகவே வந்திருந்ததுங்க உங்களுக்கு. அழகாக நம்ம அந்த கோலப்பொடி வச்சுட்டு லைட்டாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டோம் அப்படின்னா ரொம்ப அழகாக அந்த பார்டர் வந்து ரொம்ப அழகாக விழுந்திருந்ததுங்க உங்களுக்கு. ஸோ அதே மாதிரி இந்த சரவணபவா, இது ஓம் சரவணபவாவும் ரொம்ப சூப்பராக விழுந்திருந்தது. இந்த ஸ்டென்சில் வந்து 2 சைஸஸில் அவைலபிளாக இருக்குங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் பெரிய ஸ்டென்சில் வந்து இப்போ ஃப்ரெண்டு வந்து வாங்கியிருந்தாங்க. அவங்களும் நான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, லிங்க் அனுப்பியிருந்தேன். ஸோ அவங்க அதிலே வந்து பெரிய சைஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு சொல்லி பெருசு வாங்கியிருந்தாங்க. ஸோ ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லியிருந்தாங்க. சரி, நான் உங்களுக்கு காமிப்போம் இந்த ஸ்டென்சிலை, யாருக்காவது தேவைப்படும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட் லிங்க் கொடுத்தா நீங்கள் யூஸ் பண்ணிக்குவீங்களே அப்படின்னு நினச்சி தான் போட்டேன் நான். சூப்பராக இருந்ததுங்க. இதே மாதிரி நான் காமிச்சது வந்து அரௌண்ட் ஒரு அந்த சின்ன ஸ்டென்சில் வந்து 25 என்னமோ வாங்கியிருந்தேங்க. பெருசு வந்து 60 சொன்னாங்க. பட் 15 கேட்டு வாங்கினேன்னு எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ இந்த கோலம் ஸ்டிக்கர்ஸ் எல்லாமே வந்து ஆன்லைனில் வந்து லிங்க் இருந்தால் கொடுங்கன்னு சொல்லி நிறைய பேர் லாஸ்ட் டைமே கேட்டிருந்தீங்க. ஸோ இதோட லிங்க்கும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ. அதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன். உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இது பக்கத்தில் வாங்கின சூப்பர் மார்க்கெட்டை விட ஆன்லைனில் கம்மியாக தாங்க விற்கிது. அதனால தான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன் நான் உங்களுக்கு. ஸோ ஓவராலாக இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து மினிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் காமிச்சது. என்ன அப்படின்னு கிளிக் பண்ணி பார்க்குறப்ப ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு வந்து 100 ருபீஸ் வந்து டிஸ்கவுண்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்கங்க. அப்படி என்ன தான் பொருள்லாம் உள்ளே இருக்குது அப்படின்னு பார்க்குறப்ப கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸு, க்ராசரி ஐட்டம்ஸு இந்த மாதிரிலாம் கொஞ்சம் காமிச்சதுங்க உங்களுக்கு. சரி, அப்போ நம்ம வெஜிடபிள்ஸ் வந்து கொஞ்சம் ஆர்டர் போடுவோம். நாளைக்கு வெள்ளிக்கிழமையாக இருக்குது. சரி, கொஞ்சம் காய்கறி வந்து வாங்க வேண்டியது இருக்குது. கடைக்கு போகிறதுக்கு பதிலாக ஆர்டர் போட்டு பார்ப்போமே, 100 ரூபாய் தள்ளுபடி இருக்குல்ல அப்படின்னு தாங்க போட்டேன். இந்த வெண்டைக்காலாம் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 9 ருபீஸுங்க. 2 பாக்கெட் தான். ஆனால் 2 பாக்கெட் தான் ஆர்டர் பண்ண வருது. அதுக்கு மேலே பண்ண முடியலை. ஸோ இந்த ஒரு முட்டைக்கோஸ் வந்து 26 ரூபாய் வந்திருந்தது. ஓகே, அஃபோர்டபுளாக தாங்க இருந்தது எனக்கு. இந்த பீன்ஸ் காயெல்லாம் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 30 கிட்ட தான் வந்திருந்தது. ஸோ சூப்பராகவே இருந்தது. இந்த மஷ்ரூம் வந்து 50 ருபீஸ் அந்த மாதிரி வந்திருந்தது. ஸோ ஓவராலாக பார்த்திங்கன்னா ஒரு 305 ருபீஸ் பில் வந்திருந்ததுங்க. அப்போ அந்த 100 ருபீஸ் கூப்பன் கோட் கொடுத்ததும் ஓகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு 205ன்னு வந்துருச்சு எனக்கு. ஸோ நம்ம வந்து ஆர்டர் போட்டக்கப்புறம் தான் ஓகே இதை நம்ம வீடியோ எடுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் நான் வந்து ஓப்பன் பண்ணி எடுத்தேன். ஸோ அதனால் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதெல்லாம் என்கிட்ட வீடியோ இல்லைங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ மினிட்ஸுங்கிற ஆப்ஷன் காமிக்கும் உங்களுக்கு அதில். ஸோ நீங்கள் கண்டிப்பாக அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ அவங்க வந்து நமக்கு டெலிவரி கொடுக்குறப்ப வந்து நம்ம வந்ததுமே எடுத்து பார்க்குறப்ப ஏதாவது ஒரு பொருள் டேமேஜாக இருக்குது, இல்லை ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னா நம்ம ரிட்டன் கூட போட்டுக்கலாங்க அதை. இந்த மாதிரி தான் காமிக்கும் உங்களுக்கு. ஃப்ளிப்கார்ட்டில் வந்து அந்த மினிட்ஸுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறப்ப உங்களுக்கு கீழே காமிக்கும். ஸோ வெஜ்ஜீஸ் அட் 9 இருக்குது பார்த்தீங்களா? அப்போ அதில் வந்து எந்த காய்கறியை வந்து நீங்கள் டச் பண்ணிங்கனாலும் 9 ருபீஸ்க்கு இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அந்த இஞ்சி ஒரு துண்டு காமிச்சிருந்தேன்லாம் அது 9 ருபீஸ் தாங்க. அந்த மாதிரி போட்டிருந்தது. பட் ஓவராலாக அந்த டிஸ்கவுண்ட் வரும்போதில் பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து 6 ருபீஸ் அந்த மாதிரி தான் விழுந்தது உங்களுக்கு. ஸோ அது போக சில கூப்பன் ஆஃபர்ஸும் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. பட் நான் வந்து ஃபஸ்ட் டைம் யூஸருங்கிறனால 100 ருபீஸ் வந்து அப்ளிகபிள் ஆச்சு. ஸோ நீங்கள் யாராவது யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் அதை செக் பண்ணி பாருங்கள். 100 ருபீஸுங்கிறது ஒர்த்து தாங்க நமக்கு. ஸோ என்னோடய கிச்சன் இப்படி தாங்க இருக்கும். ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். எனக்கு இதை வீடியோவில் வந்து நிறையா பேர் கேட்டிருக்காங்க, நீங்கள் கிச்சன் டூர் போடுங்கன்னு. ஸோ என்னோடய கிச்சன் குட்டியாக இருக்கிறனாலே எனக்கு அதை போட தோணலை. ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இப்போ ஆன்லைனில் கொஞ்சம் கம்மியான ரேட்டில் இந்த சேலில் கிடைக்கிதுங்கிறனால தான் ஓகே நம்ம இதை வந்து எடுத்து போடுவோம் அப்படின்னு போட்டேன். அது போக இந்த மினிட் ஆப்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதை உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ஸோ இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய ஷாப்பிங் வீடியோஸ் எல்லாமே வந்துக்கிட்டே தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து மீஷோ ப்ராடக்ட்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கியிருக்கேன் இந்த பூஜைக்காக. ஸோ அது எல்லாமே வந்து நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.